வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் வந்து சூப்பரான ஒரு லவ் சாங்க்கு பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி சூப்பராக மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோங்க. கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை ஒரு 15 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த பேக்ரவுண்டு பிளாக் இமேஜை ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக எத்தனை செகண்ட் அந்த டெம்ப்ளேட் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து 28 இருக்கும். அதை வந்து ஒரு 38ல கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ்னு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் தான் நம்ம ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கில் போய்டும். இப்போ அதோட சைஸை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்எல் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோன்னு அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்டாக அந்த எல் லெட்டரில் தான் இருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஓ லெட்டரில் வந்து ஃபோட்டோஸ் வந்து லிங்க் ஆகுது அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக எல் வரி கிராப் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எல் வரி கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லவ்ன்றதில் நம்ம ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸை தான் செட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோவே பெருசாக இருக்குது. அதுக்கு ரைட் சைடு இருக்க ஃபஸ்ட்டே கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக அந்த ஓ அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஓவில் வந்து செட் ஆகிற மாதிரி உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கவர் பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 2 ஃபோட்டோஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி இப்போ ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க 2 ஃபோட்டோஸுமே நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த லவ்ன்ற டெக்ஸ்ட்டில் வந்து கரெக்டாக 4 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி 4 ஃபோட்டோஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 4 இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரா அந்த டெம்ப்ளேட் வரி மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம வேறு ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸும் கரெக்டாக வந்து எண்டிங் வரி மட்டும்தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் கரெக்டாக அந்த இமேஜ் இப்போ லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ 4.200 செகண்ட் கிட்ட முடியுது. இந்த இடத்துல லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஏதாவது 1 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரே ஒரு ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். ஸோ கரெக்டாக சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனும் கரெக்டாக அந்த எண்டிங் வரை டெம்ப்ளேட் எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி கூட அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த 3D பாக்ஸ் மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும்.
இப்போ கரெக்டாக வந்து இந்த எண்டிங் வரை 15 செகண்ட் வரையும் மேக் பண்ணியிருப்போம். அது வரையும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் 1 செகண்டை கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த பீட் எஃபெக்ட் மாதிரி வந்து அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து லவ்வாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ கடைசி ஆட் பண்ண ஃபோட்டோஸ் கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் ஸ்வீட்லெஸ் அப்படின்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ஆப்பில் இந்த எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கால்மிட்டிஜாவே இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. அந்த வீடியோ பார்த்து கால்மிட்டிஜாவும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே ஆப் அந்த ஆப்லேயே இந்த ஸ்வீட்லெஸ்ன்ற எஃபெக்ட் இருக்கும், அதையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணணும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்வீட்லெஸில் 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணாலே நமக்கு எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு ஆர்டராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்வீட்லெஸில் 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.